திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 5 வருஷத்துல எப்படி 13 லட்சம் கோடி உயர்ந்துச்சு? சிஎம் தான் பதில் சொல்லணும். தெரியுமா? சிஎம் தான் பதில் சொல்லணும். இந்த திமுக தான் அந்த பொறுப்பே இருக்கும். அவனுங்க எல்லாத்துலயும் ஊழல் செய்வானுங்கப்பா. திருட்டு பசங்க எதைத்தான் மிச்சமா விடுவாங்க. அந்த கடை எப்படி வந்தது? அந்த கடை எப்படி வந்தது? மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லட்டும். வயசுல நீ செலவு பண்ணுவ. இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அங்க தூக்கிட்டு போய் கட்டணும். நாங்களா கட்ட சொன்னோம். சென்னை மக்கள் எங்க இருந்து போய் பஸ் ஏறுவாங்க? அது யாரு கடன் வச்சது? அது ஆட்சியில் தானே செய்யறீங்க. ஏன் அது போல கடன் வாங்கி செய்யறீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய. ஏன் மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? நீயா போட்டுட்டு நீ 10 ரூபா செலவு பண்ணுவ. 1000 கோடி எங்க மேல கடன் சமத்த நாங்க ஏத்துக்குமா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்க பெரிய பஸ் கேட்கல. நீ தானே விட்ட. நீயே ஏத்துக்க. சின்ன வேலை கொடுத்துட்டு பெரிய வேலை நீ புடுங்குவ. அது மக்கள் மேல சமத்தியா? நீ இத்தனை கோடி கரன்னு சொன்ன நாங்க எப்படிப்பா ஏத்துக்குவோம்? இதேதான் நான் செஞ்சேன். மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சேன். ஏத்துக்க சொல்லு. காட்டு மக்களுக்கு போட்டு காட்டு. இருக்க கடன் ஏறிக்கிட்டே போயிருச்சுன்னா நம்ம நாட்டை கொண்டு போய் அந்நிய நாட்டுக்கு அடமானம் தான் வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையத்தை இன்னைக்கு உருவாக்கி திமுக அரசு வச்சுட்டு போயிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி நபர் மீது தான் 1,28,000 கடன் இருக்கு. இப்போ அது நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாவம். அவங்க சம்பாதிச்சு அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அது கொள்ளடிச்ச பண்ணி வெளியே வந்தாலே போதுமே. இவர் நிம்மதியா இருப்பாரு. இப்ப அதெல்லாம் வரணும். இவர் கஷ்டப்பட்டுங்கிறாரு. ஸ்டாலின் சொத்தை வித்தா இதை அடைக்கணும். இருக்கிற ஸ்டாலின், கனிமொழி, சபரிசன், அவன் புள்ள இன்பநிதி எல்லா வீட்டும் சொத்தை வித்துதான் போதும். எல்லாம் கடத்தி வச்சிடலாம். இருக்கிற அமைச்சர் மொத்த அமைச்சரும் திமுக இருக்கிற அமைச்சர், எம்எல்ஏ அனைத்து பேருமே இருக்கிற சொத்தை வித்தாலே அந்த கடை உங்க மேல இருக்காது. பிறகுற குழந்தை மேல